சந்தோஷம், பரபரப்பு, சோகம், இப்படிதான் 8வது சுற்று 2024 சதுரங்க ஒலிம்பியாட் வந்து இந்திய ரசிகர்களுக்கு அமைஞ்சிருக்கு. நீங்க இந்த சேனலை கேட்டுட்டு இருக்கீங்கன்னா, நான் உங்க கிராண்ட் மாஸ்டர் பிரியதர்ஷன் கண்ணப்பன், செஸ் கஜா சேனலுக்காக நம்ம வந்து தொடர்ந்து 2024 சதுரங்க ஒலிம்பியாட் ஹங்கேரியில நடந்துட்டு இருக்கதோட ரிசல்ட்ஸும் கணிப்புகளையும் பார்த்துட்டே வர்றோம். நேத்து வந்து 8வது சுற்று முடிஞ்சது. இன்னைக்கு இன்னும் சில மணி நேரங்களில் 9வது சுற்று நடக்க போகுது. 8வது சுற்று எப்படி போச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல அந்த சந்தோஷமான விஷயம் என்னன்னா, ஓப்பன் செக்ஷன்ல வந்து இந்திய அணி தொடர்ந்து ஜெயிச்சுட்டே வர்றாங்க. 8 சுற்றுகளும் ஜெயிச்சு 16 மேட்ச் புள்ளிகளோட இருக்காங்க. 8வது சுற்றுல வந்து ஈரான் அணிய 3.5 மூணரை அரை அப்படிங்கிற ஒரு ஸ்கோர்ல ஜெயிச்சு, அது முக்கியமா குகேஷ், அர்ஜுன் எரிகேசி, விதித் குஜராத்தி 3 பேரும் அவங்களுடைய ஆட்டத்தை ஜெயிச்சு, பிரக்னானந்தா அவருடைய ஆட்டத்தை சமன் செஞ்சதுனால இந்தியா வந்து ஈரான 3.5 அரை அப்படின்னு ஜெயிச்சிருக்காங்க. தங்கம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாயிடுச்சு இந்த ஈரானை ஜெயிச்சதன் காரணமாக. ஏன்னா இந்தியாவுக்கு அடுத்து நம்மளுடைய அந்த ரேங்கிங்ஸ்ல பார்த்தோம்னா உஸ்பெகிஸ்தானும் ஹங்கேரி அணியும் இருக்காங்க. ஆனா அவங்க 14 மேட்ச் புள்ளிகளோட, அதாவது இந்தியாவோட 2 மேட்ச் புள்ளிகள் கம்மியா இருக்காங்க. இப்ப வந்து 9வது சுற்று இந்தியா யாரோட விளையாட போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உஸ்பெகிஸ்தான் அணியோட விளையாட போறாங்க இன்னும் சில மணி நேரங்கள்ல. இதுல ரொம்பவும் வித்தியாசமான ஒரு வியூகம் வந்து உஸ்பெகிஸ்தான் அணி பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா, அவங்களுடைய 2வது போர்ட் பிளேயர் ஆன யாக்குபோ நொடெர்பெக், இவர் வந்து 66 புள்ளிகள் ஃபிடே ரேட்டிங் புள்ளிகள் உள்ள அவரை ரெஸ்ட் பண்ணிட்டு, அவருக்கு ஓய்வு கொடுத்துட்டு, அவருக்கு பதிலாக அவங்களுடைய அந்த ரெஸ்ட் பிளேயர், ரிசர்வ் பிளேயர்னு சொல்லுவோம், அவரான ஜஹாங்கீர் வக்கீடோவ், அவரை வந்து இன்னைக்கு விளையாட கொண்டு வந்திருக்காங்க. இதுல என்னன்னா, ஜஹாங்கீர் வக்கீடோவ் இதுவரைக்கும் இந்த 8 சுற்றுகள்ல 2 சுற்று தான் விளையாண்டுருக்காரு. ஸோ அவரை வந்து கொண்டு வந்திருக்கிறதுங்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு வியூகமா நான் பார்க்கிறேன். அதுல முக்கியமா வந்து நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, அவங்களுடைய கேப்டனாக நம்ம இருக்கிறது வந்து உஸ்பெகிஸ்தான் அணிக்கு விளாடிமிர் கிராம்னிக், முன்னாள் உலக சாம்பியன். அண்ட் வந்து உஸ்பெகிஸ்தான் அணி தான் 2022 ஒலிம்பியாட் ஓப்பன் செக்ஷனுடைய சாம்பியன் கூட. ஸோ இந்த போட்டி வந்து ரொம்ப விறுவிறுப்பா இருக்கும். அண்ட் இதுல வந்து இந்தியா ஜெயிச்சிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட தங்கம் வந்து ஒரு 90% உறுதியாயிடுச்சுன்னு சொல்லுவேன். இப்போ ஒரு 70% இந்தியாவுக்கு தான் தங்கம்கான வாய்ப்பு அதிகம், தங்கம் மெடல் வாங்குறதுக்கு. இதுல நான் என்ன இந்தியாவுக்கு மிகப்பெரிய இந்த சுற்றுல இருக்க வாய்ப்புன்னு நான் பாக்குறேன்னா, 3வது மற்றும் 4வது போர்டுல அர்ஜுன் எரிகேசி மற்றும் விதித் குஜராத்தி விளையாடுற போர்டுகள்ல இந்தியாவுக்கான அந்த ரேட்டிங் அட்வான்டேஜ், உஸ்பெகிஸ்தான் வீரரை விட இந்திய வீரருக்கு வந்து அதிக ரேட்டிங் புள்ளிகள் வச்சிருக்காங்க. ஸோ வந்து இது 2 போர்டுல ஏதாவது ஒரு போர்டுல இந்தியாவுக்கு ஜெயிக்க வாய்ப்புகள் அதிகம். ஆனா நான் நினைக்கிறேன் வந்து ஏதோ ஒன்று நடந்து 2-2ன்னு டிராவ் ஆயிரும் அப்படின்னு எனக்கு ஏதோ ஒரு தோணுது. ஏன்னு தெரில. ஆனா வாய்ப்புகள் வந்து இந்தியாவுக்கு ரேட்டிங் வைஸ் இந்தியா தான் அதிக பலம் வாய்ந்த அணியாக இருந்தாலும், உஸ்பெகிஸ்தான் அணி நான் சொன்னபடி மிகவும் வந்து அவங்க போன தடவை ஜெயிச்ச அணி வேற, அதனால அவங்க வந்து கடுமையா போட்டி போடுவாங்க இன்னைக்கு. ஏன்னா இன்னைக்கு தோத்துட்டா அவங்களுக்கு வந்து தங்கத்துக்கான வாய்ப்பே இல்லாம போயிடும். அவங்க ரொம்ப கடுமையா போட்டி போடுவாங்க. பிளஸ் அவங்க வந்து இந்த ஒரு வியூகம் வித்தியாசமா எடுத்திருக்கிறதுலாம் ஏதோ ஒரு ஒரு பிளானோட தான் இன்னைக்கு வர்றாங்க மேட்சுக்கு. ஸோ 2-2ன்னு சமன் ஆயிரும் ரிசல்ட் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. இது தவிர முக்கியமா இன்னொரு அணி நம்ம பார்க்கணும்னா ஹங்கேரி. இவங்க வந்து ஏன்னா இவங்களும் 14 மேட்ச் புள்ளிகளோட இந்தியாவுக்கு பின்னாடி 2 மேட்ச் புள்ளிகள் பின்னாடி இருக்காங்க. அவங்க வந்து யுஎஸ்ஏயோட விளையாட போறாங்க. இந்த மேட்ச்ல வந்து யுஎஸ்ஏ 2.5-1.5ன்னு ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கறதா என்னுடைய கணிப்பு. ஏன்னா யுஎஸ்ஏ வந்து மிகவும் பலம் வாய்ந்த அணி. இப்பதான் கொஞ்சம் அவங்களுக்கு அந்த வேகம் எடுத்து அவங்க அணி வந்துகிட்டு இருக்கு. முதல்ல கொஞ்சம் விட்டுட்டாங்க, கோட்டை விட்டுட்டாங்க ஆரம்பத்துல. இப்போ ரொம்ப வேகம் எடுத்து அவங்க வந்துட்டு இருக்காங்க யுஎஸ்ஏ அணி. இப்ப பாத்தீங்கன்னா இதுதான் வந்து ஓப்பன் செக்ஷனுக்கான இது. பெண்கள் இது பார்த்தோம்னா அங்கேதான் இந்திய ரசிகர்களுக்கு ஒரு சோகமான ரிசல்ட் இது நடந்தது. 8வது சுற்றுல இந்தியா வந்து போலாந்து கிட்ட தோத்துட்டாங்க. யாரும் எதிர்பாராத ஒரு தானா கூட டிராவ் ஆயிரும்னு நினைச்சிட்டு இருந்தேன், சமன் செஞ்சிருவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். ஆனா வந்து எதிர்பாராத விதமா இந்தியா வந்து தோத்துட்டாங்க. இந்த தோல்வி வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, நிறைய புது ஒரு ஒரு இதை இந்த இங்கிலீஷ்ல பாண்டோரா பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஓப்பன் ஆன மாதிரி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட இப்ப. ஏன்னா இந்த தோல்வி என்னன்னா, போலாந்து வந்து 2.5-1.5 அப்படின்னு வந்து இந்தியாவை ஜெயிச்சுட்டாங்க. முக்கியமா அவங்களுக்கு போலாண்டின் முதல் போர்டில் விளையாடும் அலினா காஷ்லின்ஸ்காயா வந்து இந்தியாவின் ஹரிகாவை ஜெயிச்சதும்,
இரண்டாவது போர்டுல மோனிகா சாக்கோ வந்து வைஷாலியை ஜெயிச்சு அந்த 2 முக்கியமான புள்ளிகளை அவங்க நாட்டுக்கு பெற்றுட்டு வந்து, நான்காவது போர்டுல அலிசா ஸ்லிவிக்கியா வந்து டிரா பண்ணனால 2.5 1.5 அப்படின்னு போலந்து இந்தியாவை 8வது சுற்றுல ஜெயிச்சிருச்சு பெண்கள் இதுல செக்ஷன்ல. ஸோ இதனால என்ன ஆயிடுச்சுன்னா, இப்ப வந்து இந்தியா, போலந்து, கசகஸ்தான் இந்த 3 அணிகளுமே 14 மேட்ச் புள்ளிகளோட லீடர் போர்டில் 1 2 3 இருக்காங்க. இன்னமும் இந்தியா தான் முதல் இதுல இருக்காங்க. ஏன்னா டை பிரேக் முறையில இந்தியா வந்து அதிக டை பிரேக் பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால. ஆனா இப்ப எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 அணிகள் வந்து இந்த தங்க மெடலுக்கான போட்டியில மிகவும் யூனோ வாய்ப்பு அதிகம் உள்ள அணிகள்னு சொல்வேன். அது என்னன்னா இந்தியா, போலந்து, கசகஸ்தான் 14 மேட்ச் புள்ளிகளோட, 13 மேட்ச் புள்ளிகளோட யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, அர்மீனியா, உக்ரைன் இவங்க இருக்காங்க. இதுல இந்த தோல்வி வந்து இந்தியாவுக்கு 2 விதத்துல நான் வந்து மிகவும் இதுவா பாக்குறேன். ஒன்று வந்து அந்த வேகம் தடைப்பட்டு விட்டது. ஏன்னா ஜெயிச்சுக்கிட்டே வந்த அணி வந்து இப்போ ஒரு தோல்வி, அதுவும் இந்த மாதிரி ஒரு முக்கியமான இடத்துல குரூஷியலான இன்னும் ஒரு 3 சுற்றுக்குள்ளே இருக்கும்போது அந்த வேகம் குறைகிறது ஒரு நல்ல விஷயம் இல்லை. ஏன்னா மித்த அணிகள் வந்து இப்பதான் அந்த வேகத்தை வந்து கூட்டிக்கிட்டே வர்றாங்க. அதிகமா ஜெயிச்சு ஆரம்பத்துல விட்டிருந்தாலும் இப்ப பிக்கப் பண்ணி வந்துட்டு இருக்கும்போது இந்தியா அந்த தோல்விங்கிறது இது. இன்னொன்னு முக்கியமான பிரச்சனையா இந்திய அணிக்கு நம்ம என்ன பாக்குறோம்னா ஹரிகாவுடைய ஃபார்ம். ஹரிகா வந்து நேற்றும் தோற்றுறது, இதுக்கு முன்னாடி பார்த்தா வேற முக்கியமான போட்டிகள்லையும் தோத்துட்டாங்க. அதனால வந்து அவங்களோட ஒரு ஒரு ஃபார்ம்ல இல்லாம இருக்கிறது வந்து தெளிவா நமக்கு தெரியுது. ஹரிகா அதுவும் முதல் போர்டுல விளையாடுற ஒரு வீராங்கனை வந்து ஃபார்ம்ல இல்லைன்னா வந்து அந்த அந்த டீமுக்கு வந்து எப்பயுமே வந்து ஒரு நல்ல விஷயம் இல்லை. அது வந்து இப்போ 9வது சுற்றோட கணிப்புகள்லையும் நமக்கு வந்து அது வந்து வெளிப்பட போகுது. ஏன்னா வந்து 9வது சுற்றுல வந்து இந்தியா வந்து பாத்தீங்கன்னா யுஎஸ்ஏயோட விளையாட போறோம். அதுல வந்து ஹரிகாவுக்கு என்ற ஓய்வு கொடுத்துட்டு ஹரிகாவுக்கு பதிலாக தானியா சச்தேவ் வந்து விளையாடுறாங்க. ஹரிகா வந்து 2500 புள்ளிகள் இருக்க ஒரு வீராங்கனை, தானியா வந்து 2386 தான். ஸோ அங்கே ஒரு 120 புள்ளிகள் வந்து பலம் குறைந்த வீரரை தான் வந்து அவங்களுக்கு மாற்றா உள்ள கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை. ஆனா அந்த முடிவை இந்தியா இன்னைக்கு எடுத்திருக்காங்க யுஎஸோட. ஆஹ் ஏன்னா பெரிய வாய்ப்புகள் வந்து, ஏன்னா ஹரிகாவை தொடர்ந்து விளையாட வைக்காம ஒரு ரெஸ்ட் கொடுத்துட்டு அவங்கள 10வது 11வது சுற்றுக்களை வந்து ஒரு ஃப்ரெஷ் மைண்ட் செட்டோட கொண்டு வரலாங்கிறது தான் ஸ்ட்ராட்டஜியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ யூஎஸோட ஆடும் பொழுது என்னன்னா மிகவும் கடுமையான போட்டியா நான் பார்க்குறேன். ஏன்னா யூஎஸ்ல முக்கியமா 2 வீராங்கனைகள் வந்து ரொம்ப அதிகம் லைக் நிறைய ஜெயிச்சிருக்காங்க இந்த ஒலிம்பியாட்ல. அவங்க யாருன்னா கெரிசா இப் அண்ட் ஆலிஸ் லீ. இவங்க 2 பேரும் வந்து இவங்க இவங்க கெரிசா இப்போட திவ்யா தேஷ்முக்கும் ஆலிஸ் லீயோட தானியா சச்தேவும் விளையாட போறாங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு நம்ம கவனிக்கணும். என்னுடைய கணிப்பு இருந்ததுன்னா 2-2ன்னு டிராவ் ஆயிரும் இந்த மேட்ச் அப்படிங்கிறது என்னோடது. இன்கேஸ் ஏதோ ஒரு நாடு ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னா அது இந்தியா தான். ஆனா அந்த வாய்ப்புகள் கம்மின்னு நான் நினைக்கிறேன். 2.5 1.5ன்னு ஜெயிக்கலாம். அதற்கு நான் நினைக்கிறது வந்து திவ்யா தேஷ்முக் வந்து ஜெயிச்சாங்கன்னா 2.5 1.5ன்னு ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. இது தவிர பார்த்தோம்னா இப்ப வந்து கசகஸ்தானும் போலாண்டும் விளையாடுறாங்க. அவங்க 2 அணிகளும் 14 புள்ளிகளோட. ஆனா அவங்க தான் முதல் போர்டில் ஆக்சுவலா விளையாட போறாங்க அந்த உமன் செக்ஷன்ல பார்த்தா. இந்த போட்டி வந்து 1.5 2.5 அப்படின்னு போலண்டின் ஃபேவரா முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் போலண்டுக்கு முக்கியமா 2வது போர்டில் விளையாடும் மோனிகா சாக்கோ அவங்க வந்து ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. ஏன்னா வந்து அவங்க ஒரு நல்ல ஒரு அந்த நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. நேத்தும் வைஷாலியை ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது பிளஸ் அவங்க வந்து கசகஸ்தானோட கெம்லிடெனோவா அப்படிங்கிற பிளேயரோட விளையாடுறாங்க. அந்த ரேட்டிங் வித்தியாசமும் பார்த்தா ஒரு 70ல இருந்து 80 புள்ளிகள் வித்தியாசம் இருக்கு. அண்ட் மோனிகா சாக்கோ வெள்ளை பீசஸ் வச்சுட்டு விளையாடுறாங்க. இது எல்லாமே வந்து மிகவும் சாதகமா நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது கசகஸ்தான் போலண்ட் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதுதான் வந்து 8வது சுற்றுல என்ன நடந்தது சதுரங்க ஒலிம்பியாட்ல 9வது சுற்றுக்கான கணிப்புகள். இந்த 9 10 11ல என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன்னா பல அணிகள் வந்து இப்ப பெரிய முயற்சி எடுக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இப்ப முயற்சி எடுக்கலன்னா எப்ப இன்னும் 3 சுற்றுல மொத்த டோர்னமெண்ட்டே முடிஞ்சிட போகுது அப்படிங்கும் பொழுது நிறைய ரிஸ்க் எடுக்க அணிகள் தயங்க மாட்டாங்க. ஏன்னா வந்து ரிஸ்க் எடுக்கலைன்னா வந்து அவங்களுக்கு வாய்ப்பே இல்லாம போயிடும். அந்த மாதிரி வித்தியாசமான வியூகங்கள் போட்டி இன்னும் கடுமையா இருக்கும். ஏன்னா வந்து மெடலுக்கான வாய்ப்புகளுக்கு இன்னும் 3 வாய்ப்புகள் தான் இருக்கு சுற்று வைஸ் பார்த்தோம்னா. அப்படிங்கும்பொழுது
நம்ம வந்து பரபரப்பான போட்டிகளை எதிர்பார்க்கலாம். எல்லா அணிகள்கிட்டயும் எந்த அணிக்கெல்லாம் வந்து ஒரு பதக்கம் வாங்க வாய்ப்பு இருக்கோ அவங்களுடைய வியூகங்கள், அவங்களோட முயற்சி ரொம்ப கடுமையா இருக்கும். அண்ட் இப்பதான் நிறைய அணிகள் வந்து அந்த ரெஸ்ட் டேல இருந்து ஒரு ஃபார்ம் பிக் பண்ணி வந்துட்டு இருக்காங்க தொடர்ந்து ஜெயிச்சு. ஸோ அந்த மாதிரி அணிகள் வந்து நல்ல ரொம்ப அக்ரெசிவா அவங்களுடைய ஆட்டம் இருக்கும். நிறைய அணிகள் வந்து கொஞ்சம் அவங்களுடைய எனர்ஜி தளர்ந்து போய் கொஞ்சம் வந்து டயர்ட்னஸ் ஃபெட்டீக் இருக்கலாம் அந்த அணிகள். சில அணிகளுக்கு இப்போ இந்தியாவே பெண்கள் இதுல செக்ஷன்ல பார்த்தா அதுவா கூட இருக்கலாம். தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே வந்தவங்க வந்து எட்டாவது சுற்றுல வந்து போலண்டோட தோக்குறதுங்கிறது. ஸோ அந்த ஒரு பெரிய லென்த்தியான டோர்னமெண்ட்ல டயர்ட்னஸ் வந்து வந்துடும் இந்த 8-9 சுற்றுக்களை ஒட்டி. அதை மேனேஜ் பண்றது தான் வந்து ரொம்ப முக்கியமான இது. என்ன நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம். நீங்க வந்து இதை தொடர்ந்து இது வரைக்கும் கேட்டிருந்தீங்கன்னா, நான் உங்க கிராண்ட் மாஸ்டர் பிரியதர்ஷன் கண்ணப்பன், செஸ் கஜா சேனலுக்காக நீங்க தொடர்ந்து வந்து உங்களுடைய ஆதரவை சேனலுக்கு கொடுத்தீங்கன்னா, நாங்களும் நிறைய வீடியோஸ் போடும் பொழுது உங்களால அதை பார்க்க முடியும். இது தமிழ்ல மட்டும் இல்லை, சேனல்ல வந்து ஆங்கிலத்திலையும் இங்கிலீஷ்லையும் நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம். செஸ் இம்ப்ரூவ்மெண்ட் டிப்ஸ் பண்ணியிருக்கோம், நிறைய இருக்கு. ஸோ நீங்க தொடர்ந்து உங்க ஆதரவை கொடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.